ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் ஃபினான்ஷியல் டிசிஷனில் வந்து டிவிடெண்ட் டிசிஷன் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபினான்ஷியல் பிளானிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணும்போது நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஃபினான்ஷியல் பிளானிங். Financial planning is essentially the preparation of a financial blueprint of organizations future operations. அதாவது ஒரு கம்பெனியினுடைய ஃப்யூச்சர் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதாவது எவ்வளோ சேல் பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சு அதுக்கு எவ்வளோ செலவுகள் இருக்குது, அதே போல் அந்த செலவுகளுக்கான ஃபினான்ஸை வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம், இது எல்லாத்துக்குமே வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் டு என்ஷூர் தட் இனஃப் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் அட் ரைட் டைம். ஃபினான்ஷியல் பிளானிங்கினுடைய முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோலை நான் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதற்கான செலவுகளை வந்து நான் மீட் பண்ணணும். அந்த செலவுகளுக்கான ஃபண்டு என்கிட்ட வந்து கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? அதில் வந்து எந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து என்னுடைய சேல்ஸ் வந்து இவ்வளோ கார்ஸ் வந்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னும்போது அதற்கான ஃபண்ட்ஸ் வந்து என்கிட்ட நான் ரெடியாக வச்சுருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை தான் வந்து நான் வந்து போடணும். ஓகேவா? ஸோ நான் என்னுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கான இனஃப் ஃபண்ட்ஸை வந்து, அதாவது போதுமான அமௌண்ட் வந்து என்கிட்ட இருக்கா அப்படின்றத உறுதிப்படுத்துறது தான் தன்னுடைய குறிக்கோளாக இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் அடிக்வேட் ஃபண்ட்ஸ் ஆர் நாட் அவைலபிள், த ஃபர்ம் வில் நாட் பி ஏபிள் டு ஹானர் இட்ஸ் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் கேரி அவுட் இட்ஸ் பிஸ்னஸ் பிளான்ஸ். அதாவது போதுமான ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா என்னதான் நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணால் கூட, கமிட்மெண்ட்ஸை நம்ம வச்சா கூட, நம்ம பிளான்ஸை நம்ம வந்து செட் பண்ணால் கூட சஃபிஷியண்ட்டான ஃபண்ட்ஸ் இல்லாத போது அதை நம்ம ரீச் பண்ணவே முடியாது. போதுமான ஃபண்ட்ஸ் அதற்கானது நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கணும். ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள், அதாவது நமக்கு தேவையான பணத்தை தாண்டியும் அதிகப்படியான ஃபண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இட் வில் அன்னெசரிலி ஆட் டு த காஸ்ட் அண்ட் மே என்கரேஜ் வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். அதிகப்படியான காஸ்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனாவசியமான செலவுகளை நம்ம செய்வோம். இல்லை வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து, அனாவசியமான செலவுகளை வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போது வீட்டுக்கு வந்து எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை மட்டும் நம்ம வாங்கினோன்னா நம்ம ஃபண்டை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சேமிப்புக்கு கொண்டு போகலாம். இது வீட்டில். இதுவே வந்து அனாவசியமாக தேவையில்லாத பொருளெல்லாம் நான் வாங்கி போட்டேன்னா, பணம் இருக்குது அப்படின்றதுக்காக தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கி போட்டேன்னா எனக்கு அது தேவையில்லாமல் என்னுடைய சேவிங்ஸை வந்து அது கரைக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து என்ன அவசியத்துக்காக அந்த பிஸ்னஸுக்கான செலவுகளை மட்டும்தான் அங்கே செய்யணுமே தவிர்த்து வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இன்கர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அதிகப்படியான எக்ஸஸான ஃபண்ட் அவைலபிலிட்டியாக இருக்கும்போது இட் மஸ்ட் பி kept in mind that financial planning is not equivalent to or a substitute for financial management. அதாவது ஃபினான்ஷியல் பிளானிங்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று கிடையாது. ஓகேவா? ஃபினான்ஷியல் பிளானிங்கும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்று கிடையாது. எப்படி இது ஒன்றுக்கு ஒன்று டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எய்ம்ஸ் அட் சூஸிங் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்சிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பை ஃபோக்கஸிங் ஆன் தர் காஸ்ட் அண்ட் பெனிஃபிட்ஸ். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட அவைலபிலிட்டியாக இருக்கிற ஃபினான்ஸை நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட் டேர்ம்ஸில் நம்ம வந்து முதலீடு செய்ய போகிறோம், அதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது தான் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு இன்க்ரீஸ் த ஷேர் ஹோல்டர்ஸ் வெல்த். இதனுடைய ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டினுடைய முக்கிய குறிக்கோளாக என்ன இருக்கும் அப்படின்னா, கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர்ஸினுடைய வெல்த்தை வந்து உயர்த்துவதாக மட்டும்தான் அவங்களோட கான்செப்ட் இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை சரியான முறையில் நம்ம முதலீடு செஞ்சு அதன் மூலமாக அதிகப்படியான லாபத்தை ஈட்டு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதிகப்படியான டிவிடெண்டை கொடுக்கக்கூடிய அளவில் கம்பெனி இருக்கணும்.
ஓகேவா? அப்போ தான் அது வந்து அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபினான்ஷியல் பிளானிங் ஆன் தி அதர் ஹேண்ட் எய்ம்ஸ் அட் ஸ்மூத் ஆப்ரேஷன்ஸ் பை ஃபோக்கஸிங் ஆன் ஃபண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்ட் தர் அவைலபிலிட்டி இன் த லைட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது அதனுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனியினுடைய ஆர்கனைசேஷனுடைய எவ்ரி ஆப்ரேஷன்ஸ் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக போகணும். ஓகேவா? கம்பெனி வந்து எந்த விதத்துலேயும் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் லெவலில் வந்து எந்த விதத்துலேயும் அதாவது பின்தங்கி இல்லாமல் அவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்க ப்ரொடக்ஷன் லெவல் போனோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னா எவ்வளோ ஃபண்டு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதே போல் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட் எப்படி இருக்குது, அதை எப்படி வந்து சரியான முறையில் பயன்படுத்துறது, இந்த ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன் இஸ் டேக்கன் த ஆப்ரேஷன்ஸ் ஆர் லைக்லி டு பி அட் எ ஹையர் ஸ்கேல். சப்போஸ் நான் கேபிட்டல் பட்ஜெட்டிங் போடுறேன். கேபிட்டல் பட்ஜெட்டிங்னா என்ன அர்த்தம்? அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல்னாலே அமௌண்ட் வந்து ஃபண்டு வந்து அதிகம். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ், பிளான்ட் அண்ட் மிஷினரி, லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ இதுக்கான நான் டிசிஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அப்போது என்னுடைய ஃபண்டை வந்து நான் எவ்வளோ அளவுக்கு அதிகப்படுத்தணும், ஹையர் ஸ்கேல், அதிகப்படியான அளவில் என்னுடைய ஃபண்டை வந்து நான் ரைஸ் பண்ணணும். த அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெவென்யூஸ் ஆர் லைக்லி டு இன்க்ரீஸ். ஆப்வியஸ்லி நான் ஒரு ஃபிக்ஸட் அசட்ஸ்க்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான அமௌண்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராசஸ் ட்ரைஸ் டு forecast all the items which are likely to undergo changes. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாலே பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதாவது ஃபினான்ஷியல் லெவல்லே ஆகட்டும் சரி, இல்லை டெக்னிக்கல் வைஸும் சரி, புது புது ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுலையும் சரி, கண்டிப்பாக வந்து நம்ம போடுற அந்த ஃபினான்ஷியல் டிசிஷனையும் தாண்டி நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபினான்ஷியல் டிசிஷனும் ஃபினான்ஷியல் பிளானிங்கும் வந்து இருக்கணும். It enables the management to foresee the fund requirements, both the quantum as well as the டைமிங். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணும், அந்த ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபண்டு தேவைப்படுது அண்ட் எந்த டைமிங்கில் அது தேவைப்படுது, அதை சரியான முறையில் அவங்க மேனேஜ் பண்ணணும். ஓகேவா? ஃபினான்ஸ் வந்து நான் இவ்வளோ கார்ஸ் நான் சேல் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த சேல் பண்ணணும்னா நான் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த டைமிங்கில் எவ்வளோ ஃபண்ட்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்ற எக்ஸாக்ட் ஃபினான்ஷியல் பிளானிங் நான் கரெக்டாக வச்சுருக்கணும். Likely, shortage and surpluses are forecast so that necessary activities are taken in advance to meet those situations. அதே போல் ஒருவேளை ஃபண்டினுடைய ஷார்ட்டேஜஸ் ஏற்படலாம், இல்லை வந்து அதிகப்படியான ஃபண்டும் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து தெரிய வரும். ஓகேவா? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணோம், இன்கேஸ் நான் வந்து 10 கார் நான் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல எனக்கு 12 கார் ப்ரொடியூஸ் பண்ணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் நான் போட்டிருக்கணும். இன்கேஸ் நான் வந்து 10 கார் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நான் 8 கார் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கும் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். தஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் ஸ்ட்ரைவ்ஸ் டு அச்சீவ் தி ஃபாலோயிங் ட்வின் ஆப்ஜெக்டிவ்ஸ். 2 ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டு என்ஷூர் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் வென்எவர் ரெக்வயர்ட். எப்போ வந்து ஒரு ஃபண்டினுடைய ரெக்குவயர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்கிறத உறுதிப்படுத்துறது தான் ஃபினான்ஷியல் பிளானிங். திஸ் இன்க்ளூட் எ ப்ராப்பர் எஸ்டிமேஷன் ஆஃப் த ஃபண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் சச் ஆஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் லாங் டேர்ம் அசட்ஸ் ஆர் டு மீட் டே டு டே எக்ஸ்பென்சஸ் ஆஃப் பிஸ்னஸ் எட்ஸெட்ரா. அதாவது இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து எப்போ தேவைப்படுதோ ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கணும் அப்படின்றது வந்து எந்தெந்த விஷயத்தை எல்லாம் வந்து உள்ளடக்கியது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பர்பஸ்க்கு தேவைப்படும். ஒன்று லாங் டேர்முக்கான அசட்ஸை வாங்குற மாதிரி இருக்கலாம். அதாவது சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் அசட்ஸ், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம மிஷின்ஸ், இதெல்லாமே வந்து லாங் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறது. ஸோ அந்த மாதிரி அசட்ஸாகவும் இருக்கலாம். இல்லை டே டு டே எக்ஸ்பென்சஸ், அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்குற சேலரியாக இருக்கலாம். இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், இன்சூரன்ஸ், ரெண்ட், இது எல்லாமே வந்து டே டு டே வந்து இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ இது எல்லாத்துக்குமான ஃபண்டை வந்து அவைலபிலிட்டியாக எப்போவுமே வச்சுருக்கணும். இது வந்து மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குது ஃபினான்ஷியல் பிளானிங்கில். Apart from this, there is a need to estimate the time at which these funds are to be made available. இப்போது ஒர்க்கர்ஸ்க்கு நான் சேலரி கொடுக்கலன்னா மந்த்லி நான் கொடுக்கணும். அப்போது மந்த்லி வந்து எனக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேலரி வந்து எனக்கு இவ்வளோ ஒர்க்கர்ஸ்க்கு நான் வந்து இவ்வளோ ஃபண்டு வந்து சேலரிக்கு நான் ஒதுக்கணும் அப்படின்னா அந்த ஃபண்ட் அவைலபிலிட்டி எனக்கு எந்த நேரத்தில் தேவைப்படுதோ அந்த ஃபண்ட் அவைலபிலிட்டியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் ஆல்சோ ட்ரைஸ் டு ஸ்பெசிஃபை பாசிபிள் சோர்சஸ் ஆஃப் தீஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங்கில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை அவைலபிலிட்டியாக வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபண்டை வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் சோர்சஸ் மூலிமா வந்து ரேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பிளானிங்கும் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ். செகண்ட், to see that the firm does not raise resources unnecessarily. அதாவது தேவையில்லாமல் அதிகப்படியான ஃபண்ட்ஸை வந்து நம்ம வந்து ரைஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? எக்ஸஸ் ஃபண்டிங் இஸ் ஆல்மோஸ்ட் ஆஸ் பேட் ஆஸ் இன்அடிக்வேட் ஃபண்டிங். எக்ஸஸாக ஒரு ஃபண்டு இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி அனாவசியமான செலவுகளையும், ஓகேவா, வேஸ்டான செலவுகளையும் தான் அது நமக்கு இழுத்து விடும். ஸோ ஈவன் இஃப் தேர் இஸ் சம் சர்ப்ளஸ் மணி, குட் ஃபினான்ஷியல் பிளானிங் would put it to best possible use so that the financial resources are not left idle and don't unnecessarily add to the cost. சப்போஸ் என்கிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்குது, ஓகேவா, அதாவது எக்ஸஸ் ஆஃப் மணி வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மணியை அனாவசியமான செலவுகளில் போடாமல் சரியான முறையில் அதை யூட்டிலைஸ் பண்ணோம். எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியும்? சரியான முறையில் நம்ம முதலீடு செய்யலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதை மூலிமா பார்த்திங்கன்னா அன்னெசரியான செலவினங்களை நம்ம என்ன பண்ண முடியும்? தவிர்க்க முடியும். ஸோ இது ரெண்டாவது ஆப்ஜெக்டிவ். ஸோ thus a proper matching of funds requirements, their availability is sought to be achieved by financial planning. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் மூலமாக மட்டும்தான் ஃபண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும், ப்ராப்பராக மேட்ச் பண்ண முடியும். அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபண்ட்ஸ் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ, அந்த ஃபண்ட்ஸை வந்து நம்ம தேவையான நேரத்துக்கு நம்ம அவைலபிளாக வச்சுக்க முடியும். இதுக்கு வந்து எதன் மூலிமா இது முடியும்னா ஃபினான்ஷியல் பிளானிங்னால் மட்டும்தான் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். திஸ் ப்ராசஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் த ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் எ பிஸ்னஸ் அண்ட் ஸ்பெசிஃபையிங் த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இஸ் கால்டு ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னா என்ன? எஸ்டிமேட்டிங் த ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் எ பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ஃபண்டு எவ்வளவு அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுறது. அண்ட் அந்த ஃபண்ட்ஸை வந்து எந்த சோர்ஸ் மூலிமா நம்ம வந்து ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் takes into consideration the growth, performance, investments and requirements of funds for a given period. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது வந்து எதற்காக வந்து இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய க்ரோத் ஆகட்டும் சரி, அந்த க்ரோத் வந்து அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ், ஒர்க்கர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியும் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே வந்து இது எல்லாமே வந்து அடங்கிடும். ஓகேவா? ஃபினான்ஷியல் பிளானிங்கை ஒரு கன்சிடரேஷனாக நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அமௌண்ட் தேவைப்படுது, எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்படுது, அதனால் எவ்வளோ க்ரோத் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், இதை எல்லாத்தையுமே பிளான் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்றது வந்து முக்கியமாக இருக்குது. ஃபினான்ஷியல் பிளானிங் இன்க்ளூட்ஸ் போத் ஷார்ட் டேர்ம் ஆஸ் வெல் அஸ் லாங் டேர்ம் பிளானிங். ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து லாங் டேர்முக்கு வந்து நம்ம பிளான் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம்,
இருக்கலாம், ஷார்ட் டேர்முக்கு பிளான் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். லாங் டேர்ம் பிளானிங் ரிலேட்ஸ் டு லாங் டேர்ம் க்ரோத் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். லாங் டேர்ம் பிளானிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கான ஒரு க்ரோத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்து அது நமக்கு கொடுக்கும். அதாவது இப்போ நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 10 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அது வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் பிளானிங். ஓகேவா? 10 வருஷத்துக்கு என்னுடைய முதலீடை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னா அது லாங் டேர்ம் பிளானிங். இட் ஃபோக்கஸஸ் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரியை நான் வாங்கி போடுறேன் அப்படின்னா அது எனக்கு லாங் டேர்முக்கு வரும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து நான் செட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம் பிளானிங் கவர்ஸ் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளான் கால் பட்ஜெட். ஷார்ட் டேர்ம் பிளானிங்கை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே, அது வந்து ஒரு வருஷமோ இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயோ, அதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை நான் டிசைட் பண்ணுறேன். அதை நான் என்ன சொல்கிறேன்னா பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். டிப்பிக்கலி ஃபினான்ஷியல் பிளானிங் இஸ் டன் ஃபார் 3 to 5 years. ஃபினான்ஷியல் பிளானிங் நார்மலாக வந்து 3 to 5 yearsக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க. ஃபார் லாங்கர் பீரியட்ஸ் இட் பிகம்ஸ் மோர் டிஃபிகல்ட் அண்ட் லெஸ் யூஸ்ஃபுல். லாங்கர் பீரியடுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து நம்ம போட முடியும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு லாங்கர் பீரியட், ஒரு 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு நான் ஃபினான்ஷியல் பிளானிங் போடுறேன், இப்போ ப்ரெசண்ட்டு இருக்கிற சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி நான் போடுறேன் அப்படின்னா, ஆனால் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். டெக்னிக்கல் வைஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஒர்க்கர்ஸ் ரெக்குவயர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும், என்னுடைய ஃபண்ட் ரெக்குவயர்மெண்ட்டு சேஞ்ச் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கும் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ லாங் டேர்ம் அப்படின்னும் போது அது வந்து நம்ம அந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கோட மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ஸ் மேட் ஃபார் பீரியட்ஸ் ஆஃப் 1 year or less are termed as budgets. 1 year இல்லைனா அதுக்குள்ளே நம்ம வந்து போடக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை வந்து பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். பட்ஜெட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபினான்ஷியல் பிளானிங் எக்ஸைஸ் இன் கிரேட்டர் டீட்டெயில்ஸ். ஸோ பட்ஜெட்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? ஸோ தே இன்க்ளூட், அதாவது இப்போ பட்ஜெட் நான் ஒரு வருஷத்துக்கான ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பட்ஜெட் போடுறேன், ஃபினான்ஷியல் பிளானிங்க்கான ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போடுறேன் அப்படின்னா என்னுடைய பட்ஜெட் எப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்துக்கு கூட நான் எவ்வளோ செலவு பண்ணணும், எவ்வளோ எனக்கு செலவாகும், எப்படி நான் இந்த ஃபண்ட்ஸை வந்து நான் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஒரு பர்டிகுலர் ஒரு கம்மி பீரியடுக்காக நான் வந்து ஒரு பட்ஜெட் போடுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து நான் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், தட் இஸ் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் நான் மேட் பண்ண போகிறேன், அந்த எக்ஸ்பென்சஸ் மேட் பண்ணுறதுனால அதுக்கான ஃபண்ட் ரிக்குவயர்மெண்ட் எங்கிட்ட இருக்கா, எப்படி நான் வந்து அதற்கான சோர்ஸஸை, நான் அந்த ஃபண்ட்ஸுக்கான சோர்ஸஸை நான் எடுக்க போகிறேன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பட்ஜெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதாவது இது சேலரினா இவ்வளோ ஃபண்டு, ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னால் இவ்வளோ ஃபண்ட் அதுக்கு தேவைப்படும். ஓகேவா? அந்த மாதிரி பக்காவாக வந்து அமௌண்ட்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜட்ஜ் பண்ணி ஃபினான்ஷியல் பிளான் பண்ண முடியும். ஓகே, தே இன்க்ளூட் டீட்டெயில்டு பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் எ பீரியட் ஆஃப் 1 year or less. ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் பக்காவாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் பிளானும் எப்படி இருக்கும், பக்காவாக இருக்கும். ஏன்னா 1 yearக்குள்ளே பீரியடுக்குள்ளே நம்ம ஒரு பட்ஜெட்டிங் போட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் வந்து அந்த ஆக்ஷன் பிளான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியல் பிளானிங் யூஸ்வலி பிகின்ஸ் வித் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட். நார்மலாக ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய எப்படி ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறேன், ஓகேவா, நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு 100 கார் சேல் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் என்னுடைய எய்ம். ஓகேவா? அதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கே இருக்கும். லெட் அஸ் சப்போஸ் எ கம்பெனி இஸ் மேக்கிங் எ ஃபினான்ஷியல் பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. ஓகே, it will start with an estimate of the sales which are likely to happen in the next 5 years. இப்போ ஃபினான்ஷியல் பிளானை வந்து ஒரு கம்பெனி வந்து நெக்ஸ்ட்டு 5 yearsக்கு வந்து ஃபினான்ஷியல் பிளான் போடுறாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் பிளான் போடுறாங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா எவ்வளோ சேல்ஸ்
நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றத முதல்ல வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கான பிளானை வந்து அவங்க போட போகிறாங்க. 5 வருஷத்தில் வந்து நான் இவ்வளோ கார்ஸை வந்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் தீஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் கீப்பிங் இன் மைண்ட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ என்னுடைய சேல்ஸை 5 வருஷத்தில் நான் 100 கார் சேல் பண்ணணும் அப்படின்ற அந்த எஸ்டிமேஷனை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த எஸ்டிமேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறேன். எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 100 கார்ஸ் நான் வந்து 5 இயர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ஃபிக்ஸட் கேபிட்டலுக்கு நான் அந்த எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணணும், எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஆகும், இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். தென் த எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸ் டியூரிங் த பீரியட் ஆர் எஸ்டிமேட்டட் ஸோ தட் an idea can be made of how much of funds requirements can be met internally, that is through retained earnings. அதாவது என்னுடைய எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸ் அந்த பீரியடில் நான் எவ்வளோ ப்ராஃபிட்டை வந்து என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதை நான் வந்து எஸ்டிமேட் பண்ணுவேன். அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போது என்கிட்ட எவ்வளோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட், அதாவது ஃபண்ட் என்கிட்ட இன்டர்னலி, அதாவது ஆர்கனைசேஷனுக்குள்ளே நான் எவ்வளோ அமௌண்ட்டை நான் ஃபண்ட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போக வந்த ப்ராஃபிட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட்ஸ் கொடுக்க போக இருக்கிற அமௌண்ட்டு தான் நம்ம ரிசர்வாக வச்சுருப்போம், ஓகேவா? அதை ஒரு சேஃப்டியாக நம்ம வச்சுருப்போம். சேவிங்ஸ் அமௌண்ட்டாக ப்ராஃபிட்டை வந்து நம்ம வச்சுருப்போம். அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஆர்கனைசேஷனுக்குள்ளே இவ்வளோ ப்ராஃபிட்டில் இவ்வளோ அமௌண்ட் வந்து நமக்கு அடுத்து நம்ம முதலீடு செய்கிறதுக்கு இருக்குது அப்படின்றத வச்சுப்போம். திஸ் ரிசல்ட்ஸ் இஸ் அன் எஸ்டிமேஷன் ஆஃப் தி ரிக்வயர்மெண்ட் ஃபார் எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸ். சப்போஸ் என்கிட்ட இருக்கிற ரிசர்வை வச்சு என்னால் என்னுடைய ஃபினான்ஷியல் பிளானிங்கை போட முடியல, ஃபண்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட்டை அது மீட் ஆகலை அப்படின்னு என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நான் பண்ண போகிற சேல்ஸுக்கு என்கிட்ட இருக்கிற ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் வந்து அதாவது பத்தாது அப்படின்ற பட்சத்தில் அப்போ நான் என்ன எஸ்டிமேட் பண்ணுவேன்னா வெளியே இருக்கிற சோர்ஸ் மூலியமாக எவ்வளோ அமௌண்ட்டை நான் வந்து வாங்கணும், அப்படி ஃபண்டை வந்து நான் ரேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணோம், ஓகேவா? ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்டிமேட் பண்ணுவோம். Further, the sources from which the external funds requirement can be met are identified and cash budgets are made incorporating these factors. So, ஃபர்தராக வந்து இப்போ நான் வெளியே சோர்ஸில் எக்ஸ்டர்னல் சோர்ஸில் இருந்து நான் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் அதற்கான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸையோ பார்த்து இல்லை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து மறுபடியும் எக்ஸஸ் ஷேர்ஸை வந்து ஷேர்ஸை வந்து நான் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதாகட்டும், அதன் மூலிமா நான் வந்து ரைஸ் பண்ணுறதோ, ஸோ அதை நான் அப்படி வந்து எக்ஸ்டர்னல் ஃபண்ட்ஸை வந்து நான் ரைஸ் பண்ணுறேன். அண்ட் அதன் மூலமாக நான் வந்து ஒரு கேஷ் பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் பிளானிங்கை நான் வந்து ரெடி பண்ணுறேன், ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பிளானிங். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.